விநாயகருக்குன்னு ஒரு தனி கோவில முதலாம் குலோத்துங்க சோழன் 11ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காருங்க. ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்துல காணிப்பாக்கம் கிராமத்துல தான் இருக்கு அந்த கோவில். 3 மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் தங்கள் வயல்ல கிணறு வெட்டுறதற்காக தோண்டும் போது ஒரு இடத்துல மண்வெட்டி பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சது. மக்கள் வந்து பார்க்கும்போது அங்க ஒரு விநாயகர் சிலை தென்பட்டுச்சு. அதை வெளியில எடுக்க முடியாம கிணற்றுக்குள்ளார நீர் வந்துடுச்சு. மக்கள் விநாயகர் அப்படியே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. கிணற்று நீர் காணி நிலம் முழுக்க நிரம்பி வழிஞ்சதுனால காணிப்பாக்கம்னு பேர் வந்துச்சு அந்த ஊருக்கு. விநாயகர் சிலை காலப்போக்கில் பெரிதாகி வருவது இங்கு அதிசயம். விநாயகர் இங்கு நீதி அரசராக அருள் பாலிக்கிறார். சுயம்புவா இருக்கும் இவரோட தலையில மண்வெட்டி வெட்டிய காயம் இன்னைக்கும் இருக்குங்க. வருஷந்தோறும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 20 நாள் பிரம்மோற்சவம் நடக்குது. விஜயநகர பேரரசர்களும் இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்க. பக்தர்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் தரும் வரசத்தி விநாயகரா திகழ்கிறார் இந்த காணிப்பாக்கம் பிள்ளையார்.